எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் எங்களோட நாட்டுப்படி ஒரு யூடியூப் சேனல் பார்த்துக்கொண்டே இன்றைக்கு நான் இந்த சாரியை ப்ளீட் பண்ணி அயர்ன் பண்ணியிருக்கிறேன். சூப்பரான ஒரு கலர்ன்னு சொல்லணும். இது ஒரு பனாரஸ் சாரி, லைட் வெயிட்டான சாரி. நார்மலாக பனாரஸ் என்றாலே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இது அந்த மாதிரி இல்லை. எனக்கு ஈஸியாகவும் இருந்தது அயர்ன் பண்ணுறதுக்கு. அதோட நிறைய ப்ளீட்டுகள் வந்திருந்தது. இப்போ நான் சிறுபுற பக்க ப்ளீட்டை அயர்ன் பண்ணி முடிஞ்சு முன்பக்க ப்ளீட்டும் அயர்ன் பண்ணிட்டேன். அதுவும் ரொம்பவே அழகாக வந்திருக்குது. இப்போ நானே எனக்கு போட்டு பார்க்குறேன், காட்டுறேன்னு பாருங்க. ஏன் இதை அப்படி போட்டு காட்டுறேன்டா, இப்போ நான் உங்களுக்கு எப்படி மடிக்கிறதுன்றதை காட்டுறேன். இது முன்பக்க ஷோல்டர் ப்ளீட் அயர்ன் பண்ணிட்டேன். இது எந்த விதத்திலையும் எடுபடாது, அது பின் பண்ண தேவையே இல்லை. இப்போ இது என்னோட பொடிக்கு காணாது, அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை திருப்பி என்னோட ஷோல்டரில் போட்டுட்டு கீழ்ப்பக்கம் இருந்து சாரியை எடுத்திருக்கிறேன். இப்போ முன்பக்கம் செருவுறதை அயர்ன் போர்டில் வைக்கிறேன். இப்போ இது நான் உங்களுக்கு பார்க்கும்போது புறப்பக்கமாக சாரி தெரியுது. இப்போ நான் ஷோல்டரில் இருக்கிற அந்த ப்ளீட்டை இந்த மடிக்கிற முன்பக்க ப்ளீட்டுக்கு கிட்டவா கொண்டு வரேன்னு பாருங்கள். உள்பக்கமாக மடிக்கிறேன். இப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்குது. இந்த சைட்டில் இருக்கிற ஊரங்களை வடிவாக மடிப்பில்லாமல் பொறுமையாக எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு கீழே தொங்கிக் கொண்டு இருக்கிறதை அப்படியே எடுத்து நாங்கள் மடித்து வச்ச அந்த அளவுக்குள்ளேயே இதை திரும்பவும் 2 மடிப்பு மடிக்க போகிறேன்னு பாருங்கள். அப்படியே மடித்து திரும்ப மடித்து உள்பக்கமாக போட்டோம்னு சொன்னால் எந்தளவு பாக்ஸ் அகலத்தில் நாங்கள் மடிக்கணுமன்றதை பொறுத்து இப்போ நான் உள்பக்க ப்ளீட் அவ்வளோத்தையும் மடிச்சுட்டு ஷோல்டரில் இருக்கிற ப்ளீட்டை திரும்பவும் எடுத்து உள்பக்கமாக போடுறேன்னு பாருங்கள். இப்போ இப்படி மடிக்கும்போது இந்த ப்ளீட் எந்த விதத்துலேயும் கசங்கி போகாது. திரும்ப நீங்கள் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த ப்ளீட்டுகளை எல்லாம் செட் பண்ணி விடுறேன். இந்த ஷோல்டரில் போட்டிருந்தா அந்த தாவணி ப்ளீட்டு எடுத்து உள்பக்கமாக வடிவாக அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் உள்பக்கத்தில் இருந்து திரும்ப பாருங்கள் மடிக்கிறேன். இதை தூக்கி அப்படியே மடிக்கணும் மெதுவாக. எங்கேயுமே மடிப்பு பெரிய அளவில் வராத மாதிரி பார்த்து கொண்டு மடிக்கணும். இந்த தாவணியை கொஞ்சம் அப்படியே வெளியில் இழுத்து விட போகிறேன்னு பாருங்கள். அப்படியே சின்னதாக தூக்கி விட்டுட்டு கீழ் மடிப்பை அப்படியே ஒரு மடிப்பு மடிக்கிறேன். நான் எங்கேயுமே எந்த ஒரு பின்னும் குத்த இல்லை. இந்த சாரியில் அப்படியே மெதுவாக தூக்கி மடிச்சிட்டு அதையும் மேல் பக்கத்தில் இருந்தும் அப்படியே தூக்கி உள்பக்கமாக ஒரு மடிப்பு மடிக்கிறேன். இப்போ இதை 2ஆக மடித்தோம்னு சொன்னால் ஒரு பாக்ஸ் மாதிரியான ஷேப்புக்கு வந்துட்டுது. அதை பொறுமையாக மடிக்கணும், அவசரப்படாமல். எங்கேயுமே கசங்கள் இல்லாமல் உள்பக்கத்தில் இருந்து அந்த தாவணியை இழுத்து விடுறேன். அந்த பாக்ஸின் அளவுக்கு அந்த மேல் பக்க தாவணியை இழுத்து விட்டுருக்கிறேன். என்னென்னு சொன்னால் நான் எங்கேயுமே பின் பண்ணல, அழுத்தம் கொடுக்காமல் மெதுவாக அயன் பண்ணணும். இப்போ இந்த தொங்கி கொண்டிருக்கிற இந்த தாவணியை 4ஆக மடித்து இந்த சைட்டில் ஒரு பக்கம் சைட்டுக்கு வேறு மடுக்கலாம். அந்த சைட்டில் உள்பக்கமாக தள்ளி விட்டோம்னு சொன்னால் சாரியை ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி மடிச்சிட்டேன். இப்போ இனி பேக் பண்ணலாம். இதை மெதுவாக ஒரு அழகான ஒரு பேக்கில் தூக்கி உள்ளே வைக்கலாம். இந்தியான் இந்த சாரி ப்ளீட் பண்ணி அயன் பண்ணுற வேலை முடிஞ்சுது. நன்றி, வணக்கம், பாய் பாய்.